5ஆந்தேதி கேரளா லாட்ரி ரிசல்ட்டு 811. அது ஆல் போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு 2 நம்பருக்கு கெஸ்ஸிங் கொடுத்தேன், பி போர்டு 1 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி சி போர்டுக்கு 2 நம்பருக்கு கொடுத்ததில் 1 பாஸ் ஆகிருக்கு. 6ஆந்தேதி கார்னியா 660 குழுக்கள். ஆல் போர்டு சிங்கிளாக 2 எடுத்துருக்கீங்கன்னா டபுள் 1 வந்தாலும் 2 வரலாம், 8 வந்தாலும் 2 அல்லது 1 வரலாம். 7 கொடுத்துருக்கேன், ஏன்னா டபுள் 6 ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 4 கொடுத்துருக்கேன், 4க்கு பதிலாக 1, 7, 9 எடுத்துக்கோங்க. நான் 4 கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கு 2, 3, 6 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் பி போர்டில் 6 அப்படியே வைக்கலாம், இல்லைன்னா 1 பதிலாக 2 வரலாம். நான் 2 சிங்கிளாக கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே. சி போர்டுக்கு ரிப்பீட்டாக 1 காமிக்குது, உங்கள் கணக்கில் எது வரணும்னு பாருங்கள். 8, 9 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி மாற்றி வைக்கலாம். அதேமாதிரி 1 மணிக்கு டிஎல்ஆர்டி டிஎல்ஆர்டி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுங்க நண்பா. கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு நம்பர் ஆல் போர்டாவது பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது தொடர்ந்து. ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சிங்கிள் நம்பராக நான் ஏ போர்டில் வந்து பி போர்டுக்கு 2 அல்லது 3 கொடுத்துருக்கேன். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா 3 வரலாம். இந்த கணக்கில் பி போர்டு 2 காமிக்குது. ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கேன், ஏ போர்டுக்கு 1, 7 கொடுத்துருக்கேன், 9 வரலாம் 8 வந்தனால. திருடிஜில் கெஸ்ஸையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 122 போல் 222 கொடுத்துருக்கேன், அது டச்சு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மொபைல் ப்ராப்ளம்ஸ் வீடியோ வந்தாலும் வரலாம். இனிமேல் 1 வீக் மொபைல் சரி பண்ணி தான் இந்த வீடியோ போட முடியும் நண்பா. ஏபி பிசி ஏசி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், இல்லை கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 1 அப்படிலாம் 2, 7, 9 4 நம்பரும் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிங்கிளாக காமிச்சுன்னா எனக்கு ஏ போர்டுக்கு 9 காமிக்குது, அப்படி இல்லைன்னா 1 வரலாம். 1 மிஸ் ஆச்சுன்னா 2. ஒவ்வொரு ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுங்க. ட்ரா நம்பர் ரிசல்ட்டு பேஸ் பி போர்டில் 1 வந்துச்சுன்னா அது ஏ போர்டு 2ஆக மாற்றலாம், இல்லைன்னா ரிப்பீட்டாக 1 வைக்கலாம். ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 கொடுத்துருக்கான், அதை பேஸ் பண்ணி 7 வரலாம், இல்லைன்னா 8 ரிசல்ட்டு பேஸ் பண்ணால் 9 வரலாம். இது பேஸ் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு சிங்கிளாக பி போர்டு 2 காமிக்குது, சி போர்டு ரிப்பீட்டாக 1 வரலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, மிஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஆம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மாற்றிக்கிட்டாலும் வைக்க வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டிஎல்ஆர்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.